ரேணுகா சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனா, இவங்க வச்சுட்டு போயிருந்த செருப்பு மட்டும் இப்ப காணாம போயிடுது. இப்ப வெறும் காலோட போறதால அங்க இருக்க தேங்காய் ஓடுல கால குத்தி ரத்தம் வந்துடுது. இப்ப அங்க டாக்டர் உதய் வராரு. இவங்க ரத்தத்தை பார்த்தத மயங்கி விழ போறாங்க. ஆனா, அவர் தான் வந்து இவங்களை காப்பாத்தி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி விடுறாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உதய்க்கும் ரேணுகாக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போகுது. இப்ப 2 பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷமாவே இவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. ரேணுகாவோட பர்த்டேவை இப்ப செலிப்ரேட் பண்றாங்க. ரேணுகா கார்ட்டூன் ஆர்டிஸ்ட், அவங்க டிராயிங்லாம் பண்ணுவாங்க. இப்ப கூட ஒரு டிராயிங் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரிண்டர்ல பேப்பர் காலி ஆயிடுச்சு. சரி A4 ஷீட் எடுக்கலாம்னு இப்ப பீரோவை திறக்கறாங்க. உதயோட ஷெல்ஃப்ல இருந்து பர்பிள் கலர்ல லேடிஸ் செப்பலை எடுக்கறாங்க. இத பார்த்ததுமே இந்த செப்பல் யாருது, எதுக்காக இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான்னு யோசிக்கிறாங்க. இப்ப கூட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த செப்பலை பத்தி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. உதய் கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்காம அவர் வரும்போது டேபிள் மேல இந்த செப்பலை வச்சிருக்காங்க. ஆனா அவர் அந்த செப்பலை கண்டுக்கவே இல்ல. இப்ப காஃபி கேக்குறாரு. காஃபி ட்ரேலயே அந்த செப்பலோட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பயும் அவர் கண்டுக்க மாட்டாரு. இந்த செப்பல் யாரோடதுன்னு ரேணுகா கேக்குறாங்க. அதுக்கு உதயோ யாரோட செப்பல் எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாரு. ஆனா இவங்க விடாம கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறமா தான் அவருக்கு ஞாபகம் வருது இது அவரோட எக்ஸோட செப்பல்னு. இதை சொல்லிட்டு அவர் கூலா அங்க போயிடுறாரு. ஆனா ரேணுகாக்கு தான் இதை நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. இப்ப ஆனிவர்சரிக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. இவங்க ஒண்ணா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த செப்பலை பார்த்ததுமே ரேணுகாவோட மூடு மாறிடுது. இதனால அவரும் கோவமாயிடுறாரு. 2 பேரோட ஃபேமிலிக்குமே இவங்க கல்யாணம் பண்ணிக்காம ஒண்ணா இருக்கிறது பிடிக்கல. அதனால எப்ப கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு இன்டைரக்டா சொல்றாங்க. இப்ப ரேணுகாவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. ஆனா உதயோ நம்ம இப்பயே சந்தோஷமா தானே இருக்கோம், எதுக்கு கல்யாணம்னு கேக்குறாரு. நீ அந்த செப்பல் இருக்கிறதால தான் இந்த மாதிரி பண்ற, இன்னமும் நீ எக்ஸ தான் நினைச்சிட்டு இருக்க. நீ இப்ப ரேணுகா கோவப்பட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டதால இப்ப பேசாமலே இருக்காங்க. ஒரு நாள் ரேணுகா கோவிலுக்கு வரும்போது அங்க உதய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா கையில அந்த செப்பலோட தான் வந்திருக்காரு. இந்த செப்பலால தானே இவ்வளவு பிரச்சனைன்னு செருப்பு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு சாமி கும்பிட போயிடுறாங்க. இப்ப வந்து பார்த்தா அந்த செப்பல் காணாம போயிருக்கு. இப்போ ரேணுகாவை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மறுபடியும் இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவுதான் அதிகமா லவ் பண்ணாலும் எக்ஸோட எந்த பொருளும் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ரேணுகா கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க.